நீங்களே இது எப்படி நான் சொல்லணும்னா, பிச்சை எடுத்து அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி அர்த்தம். அதாவது உதவி செய்யறதுன்றது வேற. நீ இன்னொருத்தருந்து பிச்சை எடுத்து அதை என்ன செய்ய போறீங்க, உங்க மக்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க. கிறிஸ்தவ பேராயர்கள் தான் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கின்றார்கள். இதை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்துகின்றார்கள். மாநில முதலமைச்சரை வந்து சந்திக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நடந்தது. இந்திய தேசத்தை வளர்ச்சியிலே கொண்டு போய் கொண்டு இருக்கின்றார். ஆனால் அந்த வளர்ச்சியை இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள், அதிலே எல்லா தலைவரும் நான் சொல்ல மாட்டேன், கொள்ளையடிக்கும் கிறிஸ்தவ தலைவர்கள், ஒரு மாற்றம் ஏற்படாதுங்க. அதாவது அவங்களுக்கே தெரியும் நம்ம கொண்டு வர இந்த 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 திட்டங்கள் எல்லாம் நடைபெற போறது இல்லை. டெல்லி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எஃப்சிஆர்ஏ அப்படின்ற மசோதா தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மசோதாவுக்கு பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு தமிழக அமைச்சரவையிலும் பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் கொண்டு வரதுனால என்ன பயன், யாருக்கு வந்துட்டு பாதிப்பு, ஏன் வந்துட்டு எதிர்க்கிறாங்க சார்? அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ வந்து ஒரு நல்ல ஒரு அமெண்ட்மெண்ட். அதாவது பேங்க்கில் சில காரியங்களை செய்கிறாங்க. நம்ம பணத்தை நம்ம போடுறோம், நம்ம வீட்டு பணத்தை நம்ம போடுறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வந்து உங்கள் பணத்தை வேணால் எடுத்துக்கலாம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டு பணம் 24 ஹவர்ஸ் எடுக்கக்கூடிய நிலையிலே நமக்கு இருக்கலாம். நம்ம வீட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு 1008 சட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் எஃப்சிஆர் என்றது வெளிநாட்டிலிருந்து நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி இதற்காக ஒரு திட்டங்களை வைத்து, ஒருவேளை அது ஒரு கிராமத்திற்காக இருக்கலாம், அல்லது ஒரு 10 பேருக்கு செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கலாம். இதை உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம், இது உங்கள் பணமே இல்லை. முதல் காரியம், நீங்களே இது எப்படி நான் சொல்லணும்னா, பிச்சை எடுத்து அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி அர்த்தம். அதாவது உதவி செய்யறதுன்றது வேற. நீ இன்னொருத்தருந்து பிச்சை எடுத்து அதை என்ன செய்ய போறீங்க, உங்க மக்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க. இப்போ இதனால யாருக்கு நல்ல பேர் அப்படின்னா, உங்களுக்கு தான் நல்ல பேர், பணம் கொடுத்தவனுக்கு இல்லை. நிச்சயமா நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் கொடுக்கும்போது, இந்த ஸ்தாபனம் கொடுத்துச்சு, இந்த ஆள் கொடுத்தாரு, உங்களுக்காக இத்தனை லட்சங்கள் கொடுத்தாரு, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், அவங்க காசு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடிஞ்சது நீங்கள் சொல்ல போகிறதே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக, உங்களுடைய ஸ்தாபனத்தின் பேர் உண்டாகும்படியாக உங்களுடைய நலத்திட்டங்களை நீங்கள் செய்கின்றீர்களே தவிர, யார் கொடுத்தவர்களுக்கு இதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. இந்த எஃப்சிஆர்ஏ விஷயத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அமெரிக்க தேசத்தில் நார்த் கேரலினா அப்படின்ற ஒரு மாகாணம் ஒன்று இருக்கின்ற அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த ஹோட்டலுடைய மேனேஜரோடு கூட பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த ஹோட்டல் மேனேஜர் என்கிட்ட என்ன சொன்னார், நீங்கள் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு பேராயராக இருக்கிறீங்க இல்லையா, நாளை காலையில் 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்து பாருங்கள், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னார். நான் உடனே என்ன பண்ணேன், காலை 7 மணிக்கெலாம் அந்த மேனேஜர்கிட்ட என்னுடைய அறையிலேருந்து ஃபோனில் பேசிவிட்டு நான் கீழே போனேன். ரிசப்ஷன் போனப்போ அவர் என்ன பண்ணார், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி புல்வெளி அங்கே இருக்கின்றது. இந்த புல்வெளியை என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் நல்ல ஹெல்மெட்லாம் போட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு என்ன பண்ணுறாரு, அந்த புல்வெளியை சமமாக்கி வெட்டி கொண்டு இருக்கின்றார். அப்போது அந்த மேனேஜர் என்ன சொன்னார், அவரும் ஒரு பேராயர் தான், அவரும் ஒரு ஆங்கிலிக்கன் பேராயர்னு வேற சொன்னார். ஏன்னா நானும் ஆங்கிலிக்கன் பேராயர், அவரும் ஒரு ஆங்கிலிக்கன் பேராயர்னு சொன்னார். உடனே அந்த ஆங்கிலிக்கன் பேராயர்கிட்ட நான் அறிமுகப்படுத்தி விட்டார், இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிற ஒரு ஆங்கிலிக்கன் பேராயர் என்று சொல்லி சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு ஆங்கிலிக்கன் பேராயராக இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் புல்லை வெட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தினமும் காலைல 1 மணி நேரம் இந்த புல்லை சமமாக்கி வெட்டுவதினாலே எனக்கு டெய்லி எனக்கு ஒரு $50 கிடைக்குது. இந்த $50 என்பது நான் என்ன பண்ணுறேன், நைஜீரியாவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு நான் அனுப்புகிறேன். அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கின்றார்கள், உணவு கொடுக்கின்றார்கள். இதுக்காக அந்த நபர் என்ன பண்ணுறாரு, புல்லை வெட்டுறாருங்க. அவர் அவ்வளோ பெரிய பேராயர், புல்லை வெட்டி அதில் சம்பாதிக்கக்கூடிய காசு என்ன பண்ணுறாரு, இங்கே அனுப்புகிறார்.
அப்போ யாரோ ஒருவர் சம்பாதிக்கின்ற பணத்தை உங்களுக்காக அனுப்பும் பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? நீங்க பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வாங்குகின்ற இந்த பணத்தை நீங்கள் சீராக அதை பொறுப்போடு கூட அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். இந்த சட்ட திட்டங்களை நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கின்றீர்கள் தான் என்னுடைய கேள்வி. நீங்க உண்மையா வாங்கக்கூடிய $50 இருந்தால் அந்த $50 சரியானபடி நீங்கள் செலவழித்தால் நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. தைரியமா அதை செலவழிச்சிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இந்த சட்டத்துக்கு நீங்க வரவேற்பு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்க இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இந்த FCRA மூலமாக உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி பணம் வாங்குவதற்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லைசன்ஸை வைத்து $50 $500 கூட நீங்க வாங்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கின்றது. இதை ஏன் புரிந்து கொள்ளாதபடிக்கு இதுல இன்னும் விசேஷமான காரியம் என்னன்னா, கிறிஸ்தவ பேராயர்கள் தான் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கின்றார்கள். இதை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி வலியுறுத்துகின்றார்கள். மாநில முதலமைச்சரை வந்து சந்திக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நடந்தது. எந்த மாநிலத்திலும் FCRAக்காக யாரும் தங்களுடைய முதலமைச்சரை சந்திக்கவும் இல்லை, உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கவும் இல்லை, FCRA அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. நேற்று இரவு கூட என்னிடத்துல யாரோ ஒரு செபாஸ்டியன், யாருன்னு தெரியல, அந்த ஆள் எனக்கு என்னுடைய கைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு ஊர்வலம் வைக்க போகிறோம், ஒரு போராட்டம் வைக்க போகிறோம், நீங்கள் இதில் கலந்துக்கணும். என்ன போராட்டங்கன்னு கேட்டேன். FCRக்கு எதிர்த்து நாங்கள் செய்ய போகின்றோம், நாங்கள் இப்படி ஒரு ஸ்தாபனம் வைத்திருக்கின்றோம் என்னார். நான் சொன்னேன், நான் FCRக்கு ஆதரவாளர், நான் அதற்கு எதிர்த்து போராடுகின்ற ஆள் நான் இல்லைன்னு சொன்னோன்னு அந்தாலும் என்னை எவ்வளோ கேவலமாக என்னை பேச முடியுமோ பேசி தன்னுடைய கைபேசியை வைத்து விட்டார். யாருன்னு தெரியாது, அவருடைய ஸ்தாபனம் பேரை எனக்கு தெரியாது, அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருப்பதினால்தான் இந்திய தேசம் வளர்வதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு அருமையான மோடி அரசு இந்திய தேசத்தை வளர்ச்சியிலே கொண்டு போய் கொண்டு இருக்கின்றார். ஆனால் அந்த வளர்ச்சியை இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள், அதிலே எல்லா தலைவர்களும் நான் சொல்ல மாட்டேன், கொள்ளையடிக்கும் கிறிஸ்தவ தலைவர்கள், நீங்க எப்படிலாம் கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். 2009 வருஷத்தில் நினைக்கிறேன், 2009 வருஷத்தில் அருமையான மறைந்த டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், தமிழகத்தில் தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகளின் தலைவர்களை அழைத்தன சொல்றாரு, உங்களுடைய எல்லாருடைய ஆடிட் ரிப்போர்ட்டும் எனக்கு வந்தாகணும், உங்களுடைய திருச்சபைகள் ஆடிட் ரிப்போர்ட் எனக்கு வந்தாகணுன்றாங்க. எல்லாரும் கொண்டு போய் ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இது என்னங்க இவ்வளோ கோடி நீங்கள் பண மோசடி பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ஆடிட்டில் இப்படி காட்டுது, உங்களுக்கு 6 மாதம் டைம் தரேன், நீங்கள் சீர்படுத்தலைன்னா அவ்வளோதான், எல்லா திருச்சபையும் நான் அரசாங்கத்திற்குள்ளாக நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையான்னு இருக்கின்ற அன்றைக்கு இருந்த தலைவர்களுக்கு, கிறிஸ்தவ பேராயர்களுக்கு இது தெரியும். ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படையாக வரவில்லை. அதனால் நீங்கள் மோசடி பண்ணுவீங்க, அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு அரசாங்கம் இங்கு இல்லை. ஆகவே ஒரு நெறிப்படுத்துகின்றார்கள். அந்த நெறிப்படுத்தும் பொழுது அதற்கு உகந்தவாறு நீங்கள் இந்திய தேசத்தின் பிரதிநிதிகளாக இருந்தால், அல்லது இந்த நாட்டை விட்டு ஓடிடுங்க வெளியே, எவன் உங்களுக்கு பணம் தரனா அவன்கிட்ட போய் அங்கே போய் இருந்துக்கிடுங்க. இந்த நாட்டின் பிரதிநிதியாக இருந்தால், இந்த நாட்டின் பிரஜையாக நீங்கள் இருந்தால், இஃப் யூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, யூ ஹேவ் டு obey the rule of the Indian government. முடியல வெளியே போயிடு. அதை விட்டுட்டு வீணா போராட்டம் பண்ணுறேன், அதற்கு எதிர்த்து நான் பேசுவேன். நீ யார் எதிர்த்து பேசுறதுக்கு? நீ யாருப்பா? உன்னால அவர் ஒன்றும் பிரதமராக உட்காரல, உன்னால அவர் ஒன்றும் உள்துறை அமைச்சராக உட்காரல, உன்னால பாராளுமன்றத்தில் அங்கே எம்பிகள் உட்காரல, நீ அவர்களுக்கு வாக்கே கொடுக்கல. நீ அவர் வாக்கு கொடுத்திருந்தா நிச்சயமா எதிர்க்கவே மாட்டேன். அதனால அமைதியா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே, அதுதான் நான் சொல்ல முடியும். இப்படி நான் ஆக்ரோஷமாக பேசுவது குறித்து நான் வருத்தப்படுகிறேன். காரணம், கிறிஸ்தவ தலைவர்லாம் ஒழுங்கா இருந்தால் ஏங்க இந்த பிரச்சனை? நீ மோசடி பண்ணுறதுனால தான் நீ எகிரி குதிக்கிற.
நீ மோசடி பண்ணாமல் பணம் வாங்கிக்கோ, வாங்க வேண்டாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் வாங்குகின்ற பணத்தை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதுதான் இந்த அரசாங்கத்துக்கு தேவை. அதன் உடன்படி நடந்து கொண்டால் எஃப்சிஆரை வந்தா என்ன, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். இன்னும் நிறைய பணத்தை நாம் வாங்கிக் கொள்வோம். அதில் சுகமான வாழ்வை நீங்கள் காண முடியாது. நிச்சயமாக உங்களுக்கு பேர் உண்டாகும். ஏன்னா ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நீங்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது கிராமத்தின் மக்கள் உங்களை மேன்மையாக பேசுவார்கள், உங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக்குவார்கள். ஆகவே அப்பேற்பட்ட நல்ல காரியத்தை செய்வதற்கு இந்த எஃப்சிஆரை கட்டாயம் உதவும் என்பதிலே சந்தேகமில்லை. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிதி தாக்கல் செய்யும் போது அவருடைய தமிழ் உச்சரிப்புன்றது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன் என்றும் எனக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா அன்பும் அமைதியும் கற்றுக் கொடுப்பதாக பேசியாரு. எவ்வளோ தமிழ் கற்றிருந்தாலும் அவங்களுக்கு அது புரியாது அப்படின்ற ஒரு பதில் அளிச்சாரு. இது எப்படி சார் பார்க்கறது? இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நானே சரியாக தமிழ் பேசாதவன் தான், சரியாக தமிழ் பேச தெரியல தான். எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் அதாவது இந்த கவிஞர் வடிவத்தில் தமிழ் பேசணும்னு ஆசை. அடிக்கடி நான் இந்த டி ராஜேந்தருடைய பேச்சை நான் கேட்டு ரசிப்பேன். இந்த அடுக்கு மொழியில் அழகாக பேசுவார், தமிழ் ரொம்ப அழகாக பேசுவார். அதே விதமாக அருமையான பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சை நான் மிகவும் ரசிப்பேன். தூய தமிழில் இருக்கும். அருமையான டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய பேச்சை என்னை மிகவும் கவரும். அருமையான சீமான் சில நேரங்களிலே அவருடைய தமிழ் மொழியும் எனக்கு மிகவும் கவர்ந்தவைகள். ஆகவே தமிழ் மொழி ஒரு இனிமையான ஒரு மொழி. அதை நான் பேசுவதற்கு இப்போ இந்த பேட்டி கொடுக்கறதுனால தான் இன்னும் நல்லா அதிகமாக நான் தமிழ்லாம் கற்றுக்கொண்டேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதே வண்ணமாக அருமையான மாண்புமிகு நிதி அமைச்சர், தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர், வெளிநாட்டின் நிதி அமைச்சர் அல்ல, தமிழ்நாட்டு நிதி அமைச்சர். புதுசாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், கோபப்படாமல், கோபங்கள் கட்டாயம் வரதான் செய்ய, ஆனால் உங்கள் கோபத்தில் அடக்கிட்டு தான் சட்டசபைக்குள்ளே போகணும். ஏன்னா நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக உட்கார்றீங்களே தவிர உங்களுடைய குடும்பத்தின் பிரதிநிதியாக நீங்கள் உட்காரல. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அருமையான தம்பி ஜோசப் விஜயை பார்த்து தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மரிய வில்சனை யாருக்கும் தெரியாது. நீங்கள் தனியாக போய் தொகுதியில் தனியாக இண்டிபெண்ட்டாக நின்று இருந்தீங்க, ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க. அருமையான தம்பி ஜோசப் விஜயை பார்த்து அவருடைய கட்சி எங்கள் தமிழ்நாட்டிலே அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாக்குகளை கொடுத்து இன்று சட்டசபையிலே நுழையும்படியான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இதை சரியானபடி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் யாரை அது தகர்த்து எரியுன்னா அருமையான இன்றைக்கு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தான் அது பாதிக்கும். ஆகவே இதை புரிந்து கொண்டு வரும் நாட்களிலே உங்களுடைய எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஒரு அமைச்சர், அதுவும் நிதி அமைச்சர், மிகவும் நேர்த்தியாக கண்டிப்பாக எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கி நீங்கள் பேசுவது என்ன பேசுகின்ற என்பதை உணர்ந்து சட்டசபையிலே பேசும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம், தொகுதி மறுவரைக்கு எதிராக ஒரு தீர்மானம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகவும் திமுக ஆதரவெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, இந்த தீர்மானத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு மாற்றம் ஏற்படாதுங்க. அதாவது அவங்களுக்கே தெரியும் நம்ம கொண்டு வர இந்த 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 திட்டங்கள் எல்லாம் நடைபெற போறது இல்லை. ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும், மக்களுக்கிட்ட போய் சொல்லணும், உங்களுக்காக நீட்டுக்காக நான் பேசிவிட்டேன், உங்களுக்காக எஃப்சிஆர்ஏக்காக பேசிவிட்டேன் எப்படின்னு சொல்லணும். சொல்வதற்காக சட்டசபையில் இதெல்லாம் ஒரு இதாக கொண்டு வருகின்றார்களே தவிர எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் இது நடைபெறப் போவதில்லை. நீட் தேர்வு மிக மிக அவசியம். அதுவும் விசேஷமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது அவசியம். ஏனென்றால் ஏழை எளிய பிள்ளைகள் இன்றைக்கும் தெரு விளக்குகளில் உட்கார்ந்து படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாளைக்கு மருத்துவர்களாக வர வேண்டும் என்றால் இந்த நீட் தேர்வு தான் உதவி செய்யும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த நீட் தேர்விலுடைய அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மிக மிக தவறான காரியம். அது யார் செய்தார்களோ அவர்களை தண்டிக்க வேண்டும். அதை நிச்சயமாக மத்திய அரசு பார்த்து கொள்ளும்.
அவர்களை விட்டு விடாது. இதற்காக நீங்கள் குரல் கொடுக்கலாம், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீட் தேர்வு கட்டாயம், விசேஷமாக தமிழக மக்களுக்கு கட்டாயம் தேவை. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தனியார் இன்ஜினியர் பொறியியல் கல்லூரியில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் சம்பவம் நடந்திருக்கு. மாணவர்களிடையே வந்துட்டு அடிதடி மோதல் நடந்து போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பாத்தீங்கன்னா ஒரு மாணவனே பலியாகி இருக்காரு. இது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது இப்போ புதுசாக நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 70களிலே 1970களிலே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அங்கே பயங்கரமான ரேகிங்லாம் நடக்கும். என்ன ரேகிங்னா போதைப் பொருள் ரேகிங் தான். நீங்கள் காம்பவுண்ட் உள்ள நுழைஞ்சாலே முதல் ரேகிங் என்ன நடக்கணும், சிகரெட் பிடிக்கணும்னு வாங்க. அப்போ நீங்கள் நான் சிகரெட் பிடிக்கிற ஆள் தான் நீங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கஞ்சா அடிப்பியான்னு கேட்பாங்க. அடுத்தது திரும்ப நான் சொல்கிறேன் அந்த பேரை, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். கிறிஸ்டியன் காலேஜிலே நடக்கக்கூடிய சம்பவங்க இது. நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன். அதே கிறிஸ்டியன் காலேஜில் படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு தலை சிறந்த மாணவர்களாக உலகளவில் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட போதையிலே நம்பர் 1 கிறிஸ்டியன் காலேஜ் தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இந்திய தேசத்திலே நம்பர் 1 போதையில் எதுனா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். நான் சொல்றது 1970களிலே. அப்போது அன்றைக்கு மீடியாக்கள் கிடையாது, இந்த அளவுக்கு கைபேசிகள் கிடையாது, இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. ஆனால் அன்றைக்கே போதை வஸ்துகள் வெளிநாடுகளிலிருந்து வந்தது. அப்படி இருந்தால் இன்றைக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி சற்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். அந்த காலகட்டத்திலேயே ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி உதெல்லாம் விழும். ஹாஸ்டலில் இதே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அடி உதெல்லாம் விழுதும். ஏங்க இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்பதாக எனக்கு ஒரு அருமையான ஒரு இந்து நண்பர் எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் சொல்கிறாரு, 2007 நினைக்கிறேன், 2007 17 தெரியல. அவர் சொல்கிறாரு, காருண்யா பல்கலைக்கழகம் என்று இருக்கின்றது, அந்த காருண்யா பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், அங்கேயே ரவுடிகளை வைத்துதான் அந்த பால் தினகரன் மாணவர்களை அடித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த மாணவ சண்டைகள் இன்றைக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஒரு மாணவர் இறந்திருக்கின்றார் என்றால் சக மாணவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய சக மாணவன், உன்னோடு கூட படிக்கிறவன், அவனும் உன்னுடைய நண்பன் தான், அதுவும் ஒரு உயிர் தான். நாளைக்கு அந்த உயிர் போயிடுச்சு, அந்த தாய் தகப்பன் எவ்வளோ வேதனைப்படுவாங்க அப்படின்னு மற்ற கூட இருக்கிற சக மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய. இதற்கு காரணம் என்னவென்றால் போதை 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 இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தலைவர்கள் பேசுகின்றார்கள், நடைப்பயணம் பண்ணுகின்றார்கள், கூட்டங்கள் நடத்துகின்றார்கள். ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இது எப்போ தெரியுமா முறியடிக்கப்படும்? போதை அடிக்கிறவனை காட்டிலும் அந்த போதை விற்கிறான்ல அவன் யாருன்னு கண்டுபிடிங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க, அவனை வெளியில் வராதபடிக்கு சட்டங்களை அவனுக்கு மேலே நீங்கள் போடுங்க. அப்போ தான் நல்லது. இந்த போதை வைத்து இந்த போதை வஸ்துகள் யாரும் மூலமாக வருகின்றதுன்னா நல்ல பணம் படைத்தவர்கள் தான் இந்த போதை வஸ்தை முழுமையாக, அதாவது ஹோல்சேலில் வாங்கி என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷனே நடக்குது. ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இந்த தமிழகத்தில் ஊடுருவி இருக்கின்றது. இதற்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மக்கள் மாணவர்கள் என்ன பண்ண முடியும்? இதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல தொடங்குறாங்க. பிறகு அதில் அப்படியே அடிமையாயிடுறாங்க. அதனால் இந்த போதை விற்கின்றவர்களையும் போதை கடத்துகின்றவர்களுக்கும் நீங்கள் ஜாமீன் இல்லாத தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா பணம் இருக்குது, பணத்தை வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதனால் அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை அருமையான இப்பொழுது இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது.